வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேரளா லாட்ரி சர்டின் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்கேப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 197 அப்படின்றதான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட். சரிங்களா? நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 410 இல்லைனா 510 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நேற்று வந்து கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக நம்ம நேற்று எடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 2 நாள் வந்த ரிசல்ட் வந்து போன மாதம் வந்து இதே பேட்டர்னில் வந்து கரெக்டாக வந்துருந்துச்சு. அதனால தான் வந்து இந்த பேட்டர்னை வந்து உங்களுக்கு நான் சொன்னேன். அதாவது இங்கே பாருங்கள், இந்த 89 ஒரு 45 901, அதே மாதிரி இங்கே 45 89 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கிறதுனால நம்ம வந்து ரூட் வந்து 901 அப்படின்னு சொல்லி இதுலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு நம்பரை வந்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம 901 வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஏசியில் இருக்க அந்த 1 9 19 91 வந்து திருப்பி அவன் ஏபியில் வந்து 19 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். சரிங்களா? இன்றைக்கி 19 197 அப்படின்றதான் வந்து ரிசல்ட்டு. நம்ம அதாவது நம்ம பேஸ் பண்ணி ஆக்சுவலாக இந்த 901 வந்து அவன் 01 வந்து கண்டிப்பாக அவன் வந்து மேனிப்புலேட் பண்ணி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பிசியில் வந்து 10 அப்படின்ற நம்பரை வந்து கொடுத்துருந்தோம். அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த ஏசியில் இருக்கிற 91 அப்படியே ஸ்வாப் பண்ணி ஏபியில் வந்து 19 அப்படின்னு சொல்லி வச்சு இன்றைக்கான ரிசல்ட் வந்து 197 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பேட்டர்ன் வந்து வந்திருக்கு. அதாவது இங்கே பாருங்கள், நம்ம வந்து இங்கே ஒரு பிசி அதாவது ஏபியில் வந்து ஒரு நம்பர் வந்து வந்திருக்கு. அதாவது 36 3 ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 536, அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 419, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா 230. அதே மாதிரி கீழே பாருங்கள், இன்றைக்கி வந்த ரிசல்ட் வந்து ஏபியில் 19, இந்த நாள் வந்து ஒரு 46. இங்கே எப்படி வந்து 36 19 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு 30 அப்படின்னு ரிசல்ட் அடித்தானோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு 46 ஒரு 19. அப்போ அதுக்கு நாளைக்கான ரிசல்ட் வந்து என்னவாக இருக்கும்? ஏபியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40. இங்கே 36 ஒரு 19க்கு ஒரு 30 எப்படி அடித்தானோ அதே மாதிரி ஒரு 46 19க்கு ஒரு 40 வந்து ஏபியில் வந்து வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? ஸோ 40 வந்து நாளைக்கு ஏபியில் வந்து வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா நான் நேற்றுமே வந்து இந்த நம்பரை வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதாவது 40 ஏன் அப்படின்னா 44க்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று நான் வந்து ஆல்போர்டில் வந்து 4 1 அப்படின்ற நம்பருமே வந்து நான் கொடுத்துருந்தேன். இந்த 91 9 9மே நான் வந்து கொடுத்துருந்தேன். சரிங்களா? ஸோ அதைப்படி இன்றைக்கி வந்து 2 நம்பர் 1 9 2 நம்பருமே வந்து கேமில் வந்து அவன் அடிச்சிருக்கான். அந்த 4 வந்து அவன் பெண்டிங். ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே இந்த 04க்கு அவன் வந்து இன்னுமே வந்து ஏபியில் அதாவது பிசியில் வந்து ஒரு 40 வந்து அவன் அடிச்சிருக்கான். அதாவது இங்கே பாருங்கள் 040 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை வந்து அவன் அடிச்சிருக்கான். ஸோ கண்டிப்பாக இந்த 40க்கு அவன் ஏபியில் வந்து ஒரு 40 கண்டிப்பாக அவன் அடிப்பான். ஏன்னா மந்த் எண்ட் வந்துருச்சு, அவன் கேமை முடிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பேட்டர்னை தான் அவன் எடுத்து ஆடணும். அப்படி அவன் ஆடும்போது கண்டிப்பாக ஏபியில் வந்து ஒரு 40, ஏன்னா அது பெண்டிங் நம்பராகவே இருக்குது. 2 வாட்டி வந்து 04 04, அதாவது மே 2ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 104, அதில் வந்து ஒரு 04 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 041, அதுலேயுமே வந்து ஒரு 04. இந்த 04க்கு கண்டிப்பாக அவன் ஏபியில் வந்து ஒரு 40 வந்து அவன் அடிச்சே ஆகணும். அதனால் வந்து ஏபியில் வந்து ஒரு 40 அப்படின்னு வரும். இங்கே ஒன்று பாருங்கள், இந்த 3 நம்பர்லையுமே வந்து இந்த 536, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 419, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து 230. இங்கே எப்படி 5க்கு வந்து அவன் 4 அடித்தானோ அதே மாதிரி இங்கே வந்து சி போர்டில் இங்கே வந்து 5 7. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அப்படின்ற நம்பர் தான் வந்து சி போர்டில் வந்து வரணும். அதனால் வந்து நான் கொடுக்குற ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் வந்து
402 அப்படின்ற ஒரு நல்ல நம்பர் வந்து கரெக்டான சீக்வன்ஸில் வந்து வருது. அதனால் வந்து 402, அதாவது பிசி போர்டில் வந்து 02, ஸோ ஹோல் சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து 402 அப்படின்ற ஒரு நம்பரை வந்து உங்களுக்கு நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பர் வந்து கொடுக்குறேன். இந்த பேட்டர்னில் உங்களுக்கு வேறு ஏதாவது கெஸ்ஸிங் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த கேமை வந்து எடுத்து ஆடுங்க. ஏன்னா அந்த 40 அப்படின்றது வந்து கேமில் கண்டிப்பாக அவன் எடுத்து அடைச்சிருவான் அப்படின்றது வந்து ஒரு 70%லேருந்து எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவன் வந்து இந்த மாதம் மட்டுமே அவன் வந்து 41, 42, ஏன்னா நேற்று வந்து சீக்வன்ஸ் வந்து சொல்லி தான் உங்களுக்கு வந்து நான் வந்து சொன்னேன். ஏன்னா அவன் வந்து 41, 42, 43, 45, 46, இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 47, அதாவது 97, அதோட பவர் நம்பர் வந்து 47. ஸோ 47மே வந்துருச்சு. ரிமைனிங்கிறது ஒரு 44. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீரீஸில் ஒரு 40மே இருக்குது. ஸோ 44 இருக்குது. கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு நம்பரை அவன் உள்ளே கொண்டு வரான் அப்படின்னா இந்த சீக்வன்ஸில் ஒரு நம்பரை அவன் கொடுத்து இந்த மாதத்துக்கு அவன் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா வந்து இன்னும் 3 நாள் தான் இருக்குது. அந்த 3 நாளில் அவன் கண்டிப்பாக இந்த நம்பரை எடுத்து கேமில் ஆடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் வந்து இந்த நம்பரை வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வேறு ஏதாவது கெஸ்ஸிங் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் வந்து கெஸ்ஸிங்கில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.